Hello everyone, this is Subhasri. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மஸ்குலர் சிஸ்டம். ஓகே, லெட்ஸ் கோ வித் த டாபிக். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸ்கின் அண்டு ஃபேஷியா பார்த்தோம். ஸ்கின்னில் வந்து பார்த்திங்கன்னா 2 லேயர் இருக்குது. ஒன்று வந்து எபிடெர்மிஸ், இன்னொன்று வந்து டெர்மிஸ். அப்புறம் எபிடெர்மிஸ் தான் வந்து அவுட்டர் மோஸ்ட் லேயர். ஓகே, ஸ்கின்க்கு கீழே இருக்க லேயர் வந்து சூப்பர்ஃபிஷியல் ஃபேஷியா. சூப்பர்ஃபிஷியல் ஃபேஷியா அப்படின்றது டெபாசிஷன் ஆஃப் ஃபேட். இட் இஸ் லூஸ் alveolar connective tissue. சூப்பர்ஃபிஷியல் ஃபேஷியா கீழே இருக்க லேயர் வந்து டீப் ஃபேஷியா. டீப் ஃபேஷியா வந்து ஒரு ஃபைப்ரஸ் ஷீட் மாதிரி இருக்கும். இட் இஸ் டென்ஸ் இர்ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூ. ஓகே, டீப் ஃபேஷியா கீழே இருக்கிறது வந்து என்னென்னா மசில். இப்போ மசிலை சுற்றி தான் டீப் ஃபேஷியா வந்து டைட்டாக சரௌண்ட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நம்ம மசிலை வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நம்ம நடக்கிறது, ஓடுறது, சிரிக்கிறது, அழுவுறது, அதுக்கப்புறம் நம்மளோட ஹார்ட் பீட், அப்புறம் பெரிஸ்டாலிக் மூமெண்ட் இன் ஸ்டொமக் அண்ட் ஈசோஃபேகஸ், இது எல்லாமே வந்து மசில்ஸால் தான் நடக்குது. ஓகேங்களா, இந்த ஃபஸ்ட்டு 3 வந்து ஸ்கெலிட்டல் மசில்னு சொல்லுவாங்க. அதால் தான் வந்து நடக்குது. இது வந்து என்னென்னா ஸ்மூத் மசில், இது வந்து கார்டியாக் மசில். கார்டியாக் மசில் அப்படின்றது ப்ரெசன்ட் ஒன்லி இன் ஹார்ட். ஓகேங்களா, அப்புறம் ஸ்கெலிட்டல் மசில் வந்து பார்த்திங்கன்னா போன் கூட வந்து அந்த மசில் அட்டாச் ஆகிருக்கும். அது ஸ்கெலிட்டல் சிஸ்டம் கூட அட்டாச் ஆகிருக்கு. ஸோ அது ஸ்கெலிட்டல் மசில் சொல்கிறாங்க. அப்புறம் ஸ்மூத் மசில் வந்து இன்டர்னல் ஆர்கன்ஸில் இருக்கும். தட் மீன் விஸ்ரல் ஆர்கன்ஸில் இருக்கும். எக்ஸாம்பிள் ஈசோஃபேகஸ், ஸ்டொமக், இந்த மாதிரி ஏரியாலாம் இருக்கும். அதான் வந்து ஸ்மூத் மசில். ஓகே, இப்போ இது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ்: ஸ்கெலிட்டல் மசில், ஸ்மூத் மசில் அண்ட் கார்டியாக் மசில். ஸ்கெலிட்டல் மசில்ஸ்லாம் வந்து போன் கூட அட்டாச் ஆகிருக்குன்னு சொன்னோம். ஸ்மூத் மசில் வந்து இன்டர்னல் ஆர்கன்ஸில் இருக்கும். கார்டியாக் மசில் வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்ட் ஒன்லி இன் ஹார்ட். ஓகேங்களா, மசில்ஸ் அட்டாச்ட் டு போன் ஆர் கால் ஸ்கெலிட்டல் மசில். அப்புறம் ஸ்மூத் மசில்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் இன்டர்னல் ஆர்கன்ஸ். அப்புறம் மசில்ஸ் ப்ரெசன்ட் ஒன்லி இன் ஹார்ட் ஆர் கால் கார்டியாக் மசில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கெலிட்டல் மசில் வந்து லாங் அண்ட் சிலிண்ட்ரிக்கலாக இருக்கும். அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்டி நியூக்ளியேட்டட். ஓகேங்களா, மல்டி நியூக்ளியேட்டட் அண்ட் நியூக்ளியஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் பெரிபெரல். ஓகே, அப்புறம் வந்து பிரான்ச்சஸ்லாம் எதுவும் இதில் இருக்காது. அப்புறம் வந்து ஸ்ட்ரேஷன்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஓகேங்களா, skeletal muscles are striated, these muscles are unbranched, these muscles are multinucleated, long and cylindrical in shape, and voluntary muscles. voluntary muscles என்னன்னா உங்களோட கான்ஷியஸ்க்கு வந்து தெரியும். மூமெண்ட் ஆகிறது வந்து இந்த கான்ஷியஸ்க்கு வந்து தெரியும். அது மசில் மூவ் ஆகிறது உங்கள் கான்ஷியஸ்க்கு தெரியும். அதுதான் வந்து voluntary muscles. அப்புறம் வெரி ரேப்பிட் மூமெண்ட். ஓகே, அப்புறமேட்டு பாருங்கள், ஸ்மூத் மசில் வந்து எப்படின்னா ஸ்பிண்டில் ஷேப்பில் இருக்கும். இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும். சென்ட்ரலி லொக்கேட்டட் நியூக்ளியஸ். அப்புறம் பிரான்ச் எதுவும் இதில் இருக்காது. ஸ்ட்ரேஷன்ஸ் எதுவும் இதில் தெரியாது. அப்புறம் இதெல்லாம் வந்து இன்வாலண்ட்ரி மசில்ஸ், அதாவது கான்ஷியஸ்க்கு தெரியாது. இந்த மசில் மூவ் ஆகிறதோ இல்லை ஒர்க் ஆகிறதோ நம்ம கான்ஷியஸ்க்கு தெரியவே தெரியாது. அதான் வந்து இன்வாலண்ட்ரி மசில்ஸ். ஓகே, ஸ்மூத் மசில்ஸ் ஆர் நான் ஸ்ட்ரைட்டட், திஸ் மசில்ஸ் ஆர் அன்பிரான்ச், திஸ் மசில்ஸ் ஆர் சிங்கிள் நியூக்ளியஸ், ஸ்பிண்டில் ஷேப்டு. அப்புறம் இன்வாலண்ட்ரி மசில்ஸ் அண்ட் தென் ஸ்லோ மூமெண்ட். இப்போ கார்டியாக் மசில் பார்த்திங்கன்னா ஸ்மால் அண்டு சிலிண்ட்ரிக்கலாக இருக்கும். ஸ்ட்ரேஷன்ஸ் வந்து இருக்கும். அப்புறமேட்டு வந்து சென்ட்ரலி லொக்கேட்டட் நியூக்ளியஸ் இருக்கும். அப்புறமேட்டு பிரான்ச்டு, தே ஆர் பிரான்ச்டு. முக்கியமான ஒன்று என்னென்னா இன்டர்கலேட்டட் டிஸ்க்ஸ் ஆர் ப்ரெசன்ட். அதாவது ஒரு மசில் செல்லையும் இன்னொரு மசில் செல்லையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு நடுவில் வந்து டிஸ்க் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இன்டர்கலேட்டட் டிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்வாலண்ட்ரி மசில்ஸ் ரேப்பிட் மூமெண்ட் இருக்கும். ஓகேங்களா, மசில்ஸ் ஆர் ஸ்ட்ரையேட்டட், திஸ் மசில்ஸ் ஆர் பிரான்ச்ட், these muscles have single nucleus, small and cylindrical in shape, involuntary muscles, and they have intercalated disc. ஓகேங்களா, இப்போ இந்த டயக்ராம்லாம் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா மசில் வந்து போன் கூட அட்டாச் ஆகுது. ஸோ இதான் வந்து ஸ்கெலிட்டல் மசில் சொல்கிறாங்க. ஸ்கெலிட்டல் மசில் வந்து என்னென்னா ஒரு டெண்டான் அப்படின்ற ஒரு ஃபைப்ரஸ் பார்ட் மூலமாக தான் மசில் வந்து அட்டாச் ஆகுது போன் கூட. ஓகேங்களா, அப்புறம் இந்த கார்டியாக் மசில்ஸ் ஆர் ப்ரெசன்ட் ஒன்லி இன் ஹார்ட். ஓகே, இதில் வந்து பாருங்கள் ஸ்ட்ரேஷன்ஸ் தெரியுதா, அதே மாதிரி சென்ட்ரலி லொக்கேட்டட் நியூக்ளியஸ் இருக்குது. அப்புறம் பிரான்ச்சஸும் தெரியுது. அப்புறம் இன்டர்கலேட்டட் டிஸ்க்கும் இதில் இருக்குது. ஓகேங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்மூத் மசில் பாருங்கள், தே ஆர் அன்பிரான்ச்டு. அப்புறம் ஸ்ட்ரேஷன்ஸும் கிடையாது. சென்ட்ரலி லொக்கேட்டட் நியூக்ளியஸ் இருக்குது. ஓகேங்களா, அப்புறம் ஸ்மூத் மசில்ஸ் அது எங்கெல்லாம் இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா விஸ்ரல் ஆர்கன்ஸில் இருக்கும். விஸ்ரல் ஆர்கன்ஸ் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டொமக், ஈசோஃபேகஸ், இதெல்லாம் வந்து விஸ்ரல் ஆர்கன்ஸ்க்கு எக்ஸாம்பிள்.
இப்போ skeletal muscles has two ends, namely origin and insertion. ஆர்ஜின் இன்சர்ஷன் இது எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மசில் வந்து அட்டாச் ஆகிருக்குன்னா அந்த இடத்துல மூமெண்ட் இருக்குது. இப்போ நம்ம கை வந்து மூவ் பண்ணுறோம், அப்போது வந்து அந்த இன்சர்ஷன் ஆகின இடத்துல மூமெண்ட் இருந்தது அப்படின்னா அது வந்து இன்சர்ஷன் பார்ட், மசிலோட இன்சர்ஷன் பார்ட். அதுவே மூமெண்ட்டே இல்லை அப்படின்னா அது வந்து என்னென்னா ஆர்ஜின். ஓகேங்களா? இப்போ இது வந்து பைசெப்ஸ் மசில், பைசெப்ஸ் பிரேக்கை மசில். இது இந்த இடம் இருக்குல்ல, இது வந்து கொரக்காய்ட் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கொரக்காய்ட் ப்ராசஸில் வந்து ஆர்ஜின் ஆகிருக்கு. ஓகேங்களா? பைசெப்ஸ் பிரேக்கை வந்து ஆர்ஜின் ஆகிருக்கு. அப்போ இந்த இடத்துல மசில் மூவ் ஆகும்போது இந்த இடத்துல மூமெண்ட் எதுவுமே தெரியாது. ஸோ இது வந்து ஆர்ஜின். ஆனால் இந்த இடத்துல மூமெண்ட் வந்து தெரியும். ஸோ இது வந்து இன்சர்ஷன் சொல்லலாம். ஓகேங்களா? இந்த ஒயிட் பார்ட் இருந்ததில் இது வந்து டெண்டான்னு சொல்லுவாங்க. இந்த பார்ட்லாம் வந்து என்னென்னா பெல்லி. ஓகேங்களா? டெண்டான்றது ஒரு ஃபைப்ரஸ் பார்ட்டு, அதுதான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எதுக்குன்னா போன் கூட அட்டாச் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் skeletal மசில்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா, டைகாஸ்ட்ரிக் மசில்ஸ், ஸ்டாப் மசில்ஸ், யூனிபென்னேட், மல்டிபென்னேட், பைபென்னேட், ட்ரைசிபிட்டல், ஸ்பைரல், சர்க்கும்பென்னேட், அப்புறம் குரூஷியேட் அண்ட் ஃபியூசிவாம். ரெண்டும் தனித்தனி மசில்ஸ். இப்போ டைகாஸ்ட்ரிக் மசில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது 2 பெல்லிஸ் வந்து இருக்கும். இதில் இந்த பக்கம் ஒரு பெல்லி, நடுவில் வந்து இன்டர்மீடியட் டெண்டான் இருக்கும். இந்த பக்கம் ஒரு பெல்லி, 2 பெல்லிஸ் இருக்கும், 2 பெல்லிஸ். அப்புறம் நடுவில் வந்து இன்டர்மீடியட் டெண்டான். ஓகேங்களா? இப்போ ஸ்ட்ராப் மசில் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு ஸ்ட்ராப் மாதிரி இருக்கும். அதாவது வாட்சோட ஸ்ட்ராப் பார்த்துருப்பீங்களா, அது மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ஒரு டெண்டான், இங்கே ஒரு டெண்டான் இருக்கும். மசில்ஸ்லாம் அது மசில் ஃபைபர்ஸ்லாம் இப்படி ரன் ஆகிருக்கும். இப்போ யூனிபெனேட் பார்த்திங்கன்னா டெண்டான் இருக்குது, ஃபேசிக்கல் அதாவது மசில் பண்டில் வந்து ஒரே டைரக்ஷனில் வந்து தான் டெண்டான் கூட வந்து ஜாயின் ஆகுது. இதுதான் வந்து என்னென்னா யூனிபென்னேட். ஓகேங்களா? மல்டிபென்னேட் வந்து பார்த்திங்கன்னா அதாவது டெண்டான் இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, எல்லா டைரக்ஷன்லேருந்து வந்துமே இது கூட வந்து ஜாயின் ஆகும். டெண்டான் கூட எல்லா டைரக்ஷன்லேருந்து வந்துமே டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் வந்து ஜாயின் ஆகுது. அதுதான் வந்து மல்டிபென்னேட். பைபென்னேட் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இங்கே டெண்டான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, டெண்டான் இருக்குது, ஃபேசிக்கல் வந்து ஃபஸ்ட்டு இந்த டைரக்ஷனில் வந்து ஜாயின் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைரக்ஷன்லேருந்து ரெண்டும் டூ டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்லேருந்து வந்து ஜாயின் ஆகுது டெண்டான் கூட. அதுதான் வந்து பைபென்னேட். இப்போ ட்ரைசிபிட்டல் பார்த்திங்கன்னா 3 ஹெட்ஸ் இருக்கும். ஆர்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா டெண்டான் வந்து 3 ஹெட்ஸுக்கும் ஆர்ஜினில் வந்து தனித்தனி டெண்டான் இருக்கும். ஆனால் இன்சர்ஷன் ஆகிற இடத்துல ஒரே ஒரு டெண்டான் தான் இருக்கும். இப்போ அடுத்த டயக்ராம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுதான் வந்து என்னென்னா ட்ரைசிபிட்டல். ஓகேங்களா? ட்ரைசிபிட்டல் மசில் தான். இது வந்து என்னென்னா ஆர்ஜின் ஆகிற இடமா, ஆர்ஜின் ஆகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியான டெண்டான் வந்து இருக்குது. அதுவே ஆனால் இன்சர்ஷன் அப்போ பாருங்கள் டெண்டான் எல்லாம் யுனைட் ஆகிடுது. ஓகேங்களா? இதுதான் ட்ரைசிபிட்டல். எக்ஸாம்பிள் வந்து ட்ரைசெப்ஸ் பார்க்க தெரியும் உங்களுக்கு. ட்ரைசெப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஹெட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ பைசெப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஹெட்ஸ் இருக்கும். அதே மாதிரி இன்சர்ஷன் ஆகும்போது ஒரே இடத்துல தான் வந்து இன்சர்ஷன் ஆகும். ஆனால் ஆர்ஜினில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 2 டெண்டான்ஸ் வந்துருக்கும். அது வந்து பைசிபிட்டல். ஓகேங்களா? இப்போ வந்து சர்க்கம்பென்னேட் அப்படின்னா நடுவில் வந்து டெண்டான் இருக்கும், சென்டரில் டெண்டான் இருக்கும், மீதி எல்லா டைரக்ஷன்லேருந்து வந்து சென்டரில் வந்து ஜாயின் ஆகும். அதுதான் வந்து என்னென்னா சர்க்கம்பென்னேட்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்புறம் கன்வர்ஜென்ட் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரே டைரக்ஷனில் வந்து கன்வர்ஜ் ஆகுது. இதுதான் வந்து கன்வர்ஜென்ட். எக்ஸாம்பிள் வந்து பெக்டோரலிஸ் மேஜர் அண்டு பெக்டோரலிஸ் மைனர். அப்புறம் சர்க்குலர் பார்த்திங்கன்னா ஃபேசிக்கல் எல்லாமே சர்க்குலர் ஷேப்பில் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா மவுத்தை சுற்றி இருக்க மசில்ஸ், அதுக்கப்புறம் ஐ சுற்றி இருக்க மசில்ஸ். இந்த மசில்ஸ்லாம் மோஸ்ட்லி ஓப்பனிங் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் ஸ்பைரல் ஷேப்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி இப்போ ஒரு போன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இப்படி இது மாதிரி ஸ்பைரலாக வந்து இப்படி ஜாயின் ஆகும். எக்ஸாம்பிள் வந்து ஒரு கொரக்கோபிராக்கியாலிஸ் வந்து ஸ்பைரல் ஷேப்டு. ஓகேங்களா? அடுத்து வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் மசில் பார்க்கலாம். மசில் இஸ் கவர்ட் பை அ கனெக்டிவ் டிஷ்யூ கால் எபிமைசியம். ஹோல் மசில் ஃபுல் மசில் வந்து பார்க்கும்போது முதல்ல ஒரு கவரிங் இருக்கும், அது வந்து எபிமைசியம். ஃபுல் மசிலும் வந்து கவர் ஆகிருக்கிறது வந்து எபிமைசியம் அப்படின்ற ஒரு கவரிங்கால் கவர் ஆகிருக்கு. இப்போ வந்து நம்ம இதை டிசெக்ட் பண்ணுறோம், அதாவது கட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய பண்டில்ஸ் தெரியும், இது மாதிரி நிறைய பண்டில்ஸ் தெரியும். இதுதான் வந்து என்னென்னா ஃபேசிக்கல்ஸ், மசில் பண்டில்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதை மட்டும் நம்ம எடுத்து இப்படி பார்த்தோன்னா
நிறைய மசில் ஃபைபர் வந்து உள்ளே இருக்கும் இது உள்ள. ஓகேங்களா? இந்த ஒரு ஃபேசிக்கலும் பெரிமைசியம் அப்படின்ற கனெக்டிவ் டிஷ்யூவால் சரௌண்ட் ஆகிருக்கும். அப்புறம் இந்த மசில் ஃபைபர் சொன்னோம்ல, இதில் நிறைய மசில் ஃபைபர் இருக்குன்னு சொன்னோம்ல, அந்த மசில் ஃபைபர் வந்து பார்த்திங்கன்னா எண்டோமைசியம் அப்படின்ற கனெக்டிவ் டிஷ்யூவால் கவர் ஆகிருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த மசில் ஃபைபருக்குள்ளே பார்த்திங்கன்னா தான் திக் அண்ட் தின் ஃபிலமெண்ட்ஸ் வந்து தெரியும். திக் ஃபிலமெண்ட் வந்து ஏ பேண்டுன்னு சொல்லுவோம், தின் ஃபிலமெண்ட் வந்து ஐ பேண்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், மசில் இஸ் கவர்ட் பை a connective tissue called epimysium. Muscles have many bundles called fascicle, and each fascicle is surrounded by a connective tissue called perimysium. ஓகேங்களா? In each fascicle there are numerous muscle fiber, and each muscle fiber is surrounded by a connective tissue called endomysium. Okay, muscle fiber is the muscle cell. Muscle cell தான் வந்து muscle fiber நம்ம சொல்கிறோம். Muscle fiber has plasma membrane called sarcolemma and cytoplasm called sarcoplasm. Inside muscle fiber, many thin and thick filaments are seen. Thick filaments is made up of a protein called myosin, and thick filament is made up of a protein called actin. Okay, thin filament வந்து ஆக்டினால் ஆயிருக்கு, thick filament வந்து மயோசினால் ஆயிருக்கு. ஓகேங்களா? thick filament is also called A band and thin filament is also called I band. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஹோல் மசில், இது வந்து சுற்றி இருக்கிறது வந்து எபிமைசியம். ஓகே, அப்புறம் இது வந்து ஒரு ஃபேசிக்கலை சுற்றி இருக்கிறது பெரிமைசியம். ஓகேங்களா? இதில் இருக்க மசில் ஃபைபரை சுற்றி இருக்கிறது வந்து எண்டோமைசியம். ஓகே, இப்போ இந்த மசில் ஃபைபருக்குள்ளே தான் திக் அண்ட் தின் ஃபிலமெண்ட்ஸ் வந்து இருக்குது. திக் ஃபிலமெண்ட்னா அது ஏ பேண்ட், தின் ஃபிலமெண்ட்னா அது ஐ பேண்ட். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மசிலுக்குள்ளே வந்து நிறைய ஃபேசிக்கல்ஸ் மசில் பண்டில்ஸ் இருக்கும். அப்புறம் மசில் பண்டில்ஸ்குள்ளே வந்து நிறைய மசில் ஃபைபர்ஸ் இருக்கும். மசில் ஃபைபருக்குள்ளே தான் மயோஃபிப்ரில்ஸ் இருக்கும். மயோஃபிப்ரில்ஸ்குள்ளே திக் அண்ட் தின் ஃபிலமெண்ட்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து திக் அண்ட் தின் ஃபிலமெண்ட்ஸ் வந்து எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து என்னென்னா ஜெட் லைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து தின் ஃபிலமெண்ட். இந்த டார்க் போர்ஷன் வந்து என்னென்னா திக் ஃபிலமெண்ட். ஓகே, இந்த நடுவில் இருக்க லைன் வந்து எம் லைன், இந்த ரெண்டு இது வந்து என்னென்னா ஹெச் ஜோன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஹெச் ஜோன், இது வந்து ஜெட் லைன். பிட்வீன் டூ ஜெட் லைனில் இருக்க இடம் தான் வந்து சார்கோமியர். ஓகேங்களா? ஓகே, இஃப் யூ ஹாவ் எனி டவுட் யூ கேன் ஆஸ்க் இன் கமெண்ட் பாக்ஸ். ஓகே, பாய்.